65,000 மட்டும்தாங்க. அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். 1,45,000 மட்டும்தாங்க. ரொம்ப லோ பட்ஜெட் தாங்க. 98,000 மட்டும் தாங்க கோட் பண்ணியிருக்காங்க. அது 1,25,000 மட்டும்தாங்க. அதுவுமே 99,000 மட்டும்தாங்க. ஹாய் ப்ரோ, எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? எங்களோட சர்வீஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? நான் அந்த தூத்துக்குடி மாவட்டம் லாத்தியூர்லேருந்து வந்திருக்கிறோம். இன்ஸ்டாகிராமில் பார்த்து தான் வந்தோம். அண்ணா வீடியோ ரொம்ப நாள் நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இல்லை, ரொம்ப ஒரு கொஞ்ச நாளாகவே ரொம்ப நாளாகவே சந்தீப் கார்ஸ் வந்து லோ பட்ஜெட்டில் கார் தரேன் இவங்க தான் இருக்கிறாங்க. நான் நிறைய வீடியோ பார்க்குறேன், கோயம்புத்தூர், திருப்பத்தூர் எல்லா வீடியோ இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு தான் இருந்தேன். சந்தீப் காரில் கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க. அதான் வண்டி வந்தோம், பார்த்தோம், பிடிச்சிருந்துச்சு. நேரில் வந்து பார்த்ததுக்கும் ஃபோனில் பார்த்துருக்கும் வண்டியோட குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு. வண்டி நேரில் பார்த்ததுக்கு ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. ஓட்டி பார்த்தோம், நல்லா பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி ரேட்டும் நல்ல நெகோஷியபிளாக இருந்துச்சு, ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ஆமாம், நாங்கள் கேட்டோம், அவர் நாங்கள் கேட்ட ப்ரைஸ்க்கே நம்ம பண்ணி கொடுத்தாரு. ஆமாம், நாங்கள் எவ்வளோ கேட்டோமோ அவ்வளோ நெகோஷியபிள் பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுத்தாரு. அதிகமாக சொன்னாங்கலாம் கிடையாது, கரெக்டாக லோ பட்ஜெட்டாக தான் இருக்குது. வண்டி நல்ல தரமாக தான் இருக்குது. ஏசி நல்லா ஒர்க் ஆகுது, எல்லாமே வண்டி இருக்குது. சொன்ன மாதிரி இருக்குது. லோ பட்ஜெட்டில் சந்தூகி காரில் வண்டி கிடைக்கல, நம்பி வாங்கலாம். வணக்கம், சந்தூகி கார்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சந்தூகி கார்ஸ். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி டு திருநெல்வேலி ஹைவேல மகிழ்வண்ணநாதபுரம் என்ற இடத்துல தான் இருக்குது நம்ம ஷாப்பு. நம்மகிட்ட இப்போ ஒரு 10 வண்டி புதுசாக அரைவல் வந்திருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நம்ம சந்தூகி கார்ஸில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் அசென்ட். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2005 மாடலு. ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு எஃப்சின்னு பார்த்தீங்கன்னா 2028 வரைக்கும் இருக்குது. வண்டியோட அவுட்லுக் பாருங்கள். வண்டியில் மேஜராக எந்த விதமான டென்ட் ஸ்க்ராச்சஸ் இருக்காது. வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆவரேஜாக ஒரு 80% வரைக்கும் இருக்கும். அலாய் வீல்ஸ் வந்துடும். வண்டியோட பேக் சைடு வியூ பாருங்கள். அப்படியே வண்டியோட இன்டீரியர் காட்டுறோம் பாருங்கள். சீட் கவர்ஸ் எல்லாமே ஓரளவு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. வண்டியோட ஃப்ரண்ட் டேஷ்போர்டு வியூ காட்டும் பாருங்கள். ஆடியோ சிஸ்டம், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடும். இந்த 2005 ஹுண்டாய் அசென்ட்டுக்கு நம்ம சந்தூகி கார்ஸில் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 99,000 மட்டும்தாங்க. அதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க, அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம சந்தூகி கார்ஸில் பார்க்க போகிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டாவில் கொரில்லாங்க. இந்த வண்டியுமே லோ பட்ஜெட் வண்டி தாங்க. இந்த வண்டி நம்ம சந்தூகி கார்ஸில் கோட் பண்ணியிருக்க ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1,25,000 மட்டும்தாங்க. வண்டியோட கண்டிஷன் பார்க்கலாம் வாங்க. வண்டியில் சின்னதாக ரஸ்ட்டு கொஞ்சம். வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ்லாம் பாருங்கள். டயர் எல்லாமே ஆவரேஜாக ஒரு 50% மேலே இருக்கும். இந்த வண்டி பெட்ரோல் வேரியன்ட் வண்டிங்க. வண்டியோட பேக் சைடு வியூ பாருங்கள். வண்டியில் சின்னதாக ரஷ்ட்டு இருக்க தான் செய்யும். இப்போ லோ மாடல் வண்டிங்க இந்த வண்டி. வண்டியோட சீட் கவர்ஸ் எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட அப்படியே ஃப்ரண்ட் சைடு வியூ காட்டுற பாருங்கள், டேஷ்போர்டு வியூ. வண்டியில் ஆடியோ சிஸ்டம், ஏர் பேக்ஸ் வந்துடும். பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ. ரெண்டாயிரத்தி 4 மாடல் டொயோட்டா கொரில்லாக்கு நம்ம சந்தூகி கார்ஸில் கோட் பண்ணியிருக்க ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1,25,000 மட்டும்தாங்க. அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க, அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம். நம்ம சந்தூகி கார்ஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியில் வேகனருங்க. இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2007 மாடலு. 2 ஓனர் கண்டிஷனில் இருக்கிற வண்டி. வண்டியோட அவுட்லுக் பாருங்கள். வண்டியில் மேஜராக எந்த டென்ட் ஸ்க்ராச்சஸ், எந்த ரஸ்ட்டுமே இருக்காது. வண்டியோட டயர்ஸ் எல்லாமே ஆவரேஜாக ஒரு 50% மேலேயே இருக்கும். வண்டியோட பேக் சைடு வியூ காட்டும் பாருங்கள். அப்படியே வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள். சீட்ஸ் எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டி வெல் நீட்னஸாக இருக்கும். அப்படியே ஃப்ரண்ட் டேஷ்போர்டு வியூவும் பாருங்கள். பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும். இந்த 2007 வேகனருக்கு நம்ம சந்தூகி கார்ஸில் கோட் பண்ணியிருக்க ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1,45,000 மட்டும்தாங்க. அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க, கொஞ்சம் அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம். அடுத்தது நம்ம சந்தூகி கார்ஸில் பார்க்க போகிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் மாருதி 800ங்க. இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2003 மாடலு. எஃப்சின்னு பார்த்தீங்கன்னா 28 வரைக்கும் கரண்டில் இருக்குங்க. ஓனர்னு பார்த்தீங்கன்னா 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட அவுட் சைடு லுக் பாருங்கள். வண்டி டயர்ஸ் எல்லாமே ஒரு 80% மேலே இருக்குங்க, 4 டயருமே. வண்டியோட பேக் சைடு வியூ பாருங்கள். அப்படியே வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள். ஷீட் லெதர் ஷீட் போட்டிருக்காங்க. சீட்ஸ் எல்லாமே வெல் நீட்னஸாக இருக்குங்க. வண்டியோட ஃப்ரண்ட் டேஷ்போர்டு வியூவும் காட்டும் பாருங்கள். வண்டியில் வெல் நீட்னஸாக இருக்கும். ஆடியோ சிஸ்டம் வந்துடும் வண்டியில். இந்த 2003 மாருதி 800க்கு நம்ம சந்தூகி கார்ஸில் கோட் பண்ணிக்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 65,000 மட்டும்தாங்க. அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க, அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம். அடுத்தது நம்ம சந்தூகி கார்ஸில் பார்க்க போகிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியில் அல்டோ K10ங்க.
இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2011. ஓனர்னு பார்த்தீங்கன்னா 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட அவுட்டர் லுக் பாருங்கள். வண்டியில் மேஜராக எந்த டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரஸ்ட்டு எதுவுமே இருக்காது. வண்டியோட டயர்ஸ் எல்லாமே ஆவரேஜாக ஒரு 70% மேலேயே இருக்குங்க. வண்டியோட பேக் சைடு வியூ காட்டுறோம் பாருங்கள். வண்டி வெல் நீட்னஸாக இருக்குங்க. வண்டியோட இன்டீரியரும் காட்டுறோம் பாருங்கள். வண்டியோட ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் வியூவும் காட்டுறோம் பாருங்கள். வண்டியில் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தாங்க. ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இந்த 2011 அல்டோ K10க்கு நம்ம சந்துகி கார்ஸில் கோட் பண்ணியிருக்க ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1,80,000 மட்டும்தாங்க. அதுவுமே ஃபிக்ஸடு கிடையாது, நெகஷியபிள் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க அதையுமே அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம். நம்ம சந்துகி கார்ஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் ஃப்ளூடிக் வெர்னாங்க. இந்த வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா 2013 மாடல். ஓனர்னு பார்த்தீங்கன்னா 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. அப்படியே வண்டியோட அவுட்டர் லுக்லாம் பாருங்கள். வண்டி வெல் நீட்னஸாக இருக்கும். வண்டியில் மேஜராக எந்த டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரஸ்ட்டு எதுவுமே இருக்காது. வண்டியோட டயர்ஸ் எல்லாமே பாருங்கள். ஆவரேஜாக ஒரு 60% இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட் வண்டிங்க. வண்டியோட பேக் சைடு வியூ பாருங்கள். வண்டியோட இன்டீரியர் எல்லாம் காட்டுறோம் பாருங்கள். சீட் கவர்ஸ் எல்லாமே வெல் நீட்னஸாக இருக்குது. லெதர் ஷீட் தான் போட்டிருக்காங்க. வண்டியோட ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் வியூ காட்டும் பாருங்கள். வண்டியில் ஆடியோ சிஸ்டம், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஸ்டேரிங்லேயே வால்யூம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் எல்லாமே வந்துருங்க. இந்த 2013 ஃப்ளூடிக் வெர்னாக்கு நம்ம சந்துகி கார்ஸில் கோட் பண்ணிக்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3,55,000 மட்டும்தாங்க. அதுவுமே ஃபிக்ஸடு கிடையாது, நெகஷியபிள் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க அனுசரித்து பண்ணி கொடுத்துலாம். நம்ம அடுத்தது நம்ம சந்துகி கார்ஸில் பார்க்க போகிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் i20ங்க, ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் வண்டி. இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2014 சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. வண்டியோட அவுட்டர் லுக் பாருங்கள். வண்டி வெல் நீட்னஸாக இருக்கும். வண்டியில் எந்த விதமான டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது. வண்டியோட டயர்ஸ் எல்லாமே 80% மேலே இருக்குங்க. டீசல் வேரியண்ட் வண்டி. வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள். வண்டியோட ஒரிஜினல் சீட் கவர்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது. வண்டி வெல் நீட்னஸாக இருக்குது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கிற வண்டிங்க. வண்டியோட ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் வியூ காட்டும் பாருங்கள். டாப் மாடல் வண்டி. 4 ஏர் பேக் வந்துடும் உங்களுக்கு. அலாய் வீலு, ஸ்டேரிங்லேயே வால்யூம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இந்த 2014 மாடல் ஹுண்டாய் i20க்கு நம்ம சந்துகி கார்ஸில் கோட் பண்ணிக்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4,65,000 மட்டும்தாங்க. அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது, நெகஷியபிள் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க அதையுமே அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம். நம்ம அடுத்தது நம்ம சந்துகி கார்ஸில் பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா செவர்லெட்டில் என்ஜாய்ங்க. இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2013. ஓனர்னு பார்த்தீங்கன்னா 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியில் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் 1 இயருக்கு கரண்டில் தாங்க இருக்குது. வண்டியோட டயர்ஸ் எல்லாமே பாருங்கள். டயர்ஸ் எல்லாமே ஒரு 70% மேலேயே இருக்கும். வண்டியோட பேக் சைடு வியூ பாருங்கள். வண்டியில் மேஜராக எந்த டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரஸ்ட்டு எதுவுமே இருக்காது. வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள். சீட்ஸ் எல்லாமே வெல் நீட்னஸாக இருக்கும். வண்டியோட லெதர் ஷீட் தான் போட்டுருக்காங்க. பேக் சைடு வியூ பாருங்கள். சீட்லேயே வண்டியில் டாப் ரூஃப் ஏசி எல்லாமே வந்துருங்க உங்களுக்கு. அப்படியே ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் வியூ காட்டும் பாருங்கள். டேஷ்போர்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கிராஸ் செட்டப்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான். ஏசி எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு. ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடும். இந்த செவர்லெட் என்ஜாய் 2013 மாடலுக்கு நம்ம சந்துகி கார்ஸில் கோட் பண்ணிக்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3,38,000 மட்டும்தாங்க. அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது, நெகஷியபிள் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க அதையுமே அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம். நம்ம அடுத்தது நம்ம சந்துகி கார்ஸில் பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் அசண்டுங்க. இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட் வண்டி. இந்த வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா 2004 மாடல். ஓனர்னு பார்த்தீங்கன்னா 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி எஃப்சின்னு பார்த்தீங்கன்னா 2026 வரை உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க. வண்டியோட அவுட்டர் லுக் பாருங்கள். வண்டியில் மேஜராக எந்த டென்ட் ஸ்க்ராச்சஸ் இருக்காது. வண்டியில் வந்து அலாய் வீல்ஸ் வந்துடும் உங்களுக்கு. டயர் செல் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட பேக் சைடு வியூ பாருங்கள். வண்டியோட இன்டீரியர் காட்டுறோம். இன்டீரியர் எல்லாமே வெல் நீட்னஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே வண்டியோட ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் வியூ காட்டுறோம் பாருங்கள். வண்டியில் பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஆடியோ சிஸ்டம் எல்லாமே நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குங்க. உங்களுக்கு ஏசி எல்லாமே வந்துடும். அசண்டுக்கு நம்ம சந்துகி கார்ஸில் கோட் பண்ணியிருக்க ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட் தாங்க. 98,000 மட்டும் தான் கோட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது, நெகஷியபிள் தான். நேரில் வாங்க அதையுமே அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம். நம்ம சந்துகி கார்ஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டாக ஒரு 7 சீட்டுங்க வண்டி பார்த்தீங்கன்னா டொயோட்டா கோலிஸ். இந்த வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா 2003. ஓனர்னு பார்த்தீங்கன்னா 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு எஃப்சி வந்து இப்போ 4 வருஷம் கரண்டில் தாங்க இருக்குது. வண்டியோட அவுட்டர் லுக் காட்டுறோம் பாருங்கள். வண்டியோட டயர்ஸ் எல்லாமே நியூவாக போட்டுருக்காங்க. வண்டியோட டயர்ஸ் 4 டயருமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. வண்டியோட பேக் சைடு வியூ காட்டும் பாருங்கள். வண்டியில் மேஜராக எந்த ரெஸ்ட்டு டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது. வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள். லெதர் சீட்ஸ் தான் போட்டிருக்காங்க. சீட்ஸ் எல்லாமே வெல் நீட்னஸாக இருக்குது. வண்டியோட பேக் சைடு சீட்ஸும் பாருங்கள். வண்டியில் டாப் ரூஃப் ஏசி உங்களுக்கு வந்துடும். அப்படியே ஃப்ரண்ட்டு டேஷ்போர்ட் வியூ காட்டும் பாருங்கள்.
இந்த 2003 மாடல் குவாலிஸுக்கு நம்ம சந்தோகி கார்ஸில் கோட் பண்ணியிருக்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2,40,000 மட்டும்தாங்க. அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது, நெகஷியபிள் தான். நேரில் வாங்க, அதையுமே பார்த்து பண்ணி கொடுத்துடலாம்.